சார், நீங்க தப்பான ஆட்களை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அதேதான் நானும் சொல்றேன். நீங்க தப்பான ஆட்கள், அதனாலதான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். ஐயோ சார், எங்களை பார்த்தா குற்றவாளிகள் மாதிரியா தெரியுது. பின்ன என்ன தூக்குவாளி மாதிரியா தெரியுது? சரி, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா இந்த மாதிரி காமெடி பண்ணி மட்டும் உண்மையை வர வைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க மேல கொலை கேஸ் ஆயிட போகுது. அப்படின்னா நீங்களே உண்மையை ஒத்துக்கங்க. சார், நாங்க கொலை செய்யல சார். அது எனக்கும் தெரியும். அப்படின்னா எங்களை விட்டுருங்க சார். நீங்க கொலை செய்யலேன்னு எனக்கு தெரியும். ஏடா இது கொலை கேஸே இல்ல, திருட்டு கேஸ். சார், இதெல்லாம் ஓவரா தெரியல. இது ஓவரா? 6 பால் போடணும், அதான் ஓவர். சார், எங்களை கொன்றுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அவரை பேச விடுங்க, 2 செகண்ட்ல நடந்துரும். 2 செகண்ட்ல நடக்குமா? 2 கால்ல தான்ப்பா நடக்கும். ஐயோ, இப்பவே எனக்கு லைட்டா ரத்த வந்தி வர மாதிரி இருக்கே. அப்ப உண்மையை ஒத்துக்கோங்க, விட்டுறோம். சார், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் எடுக்கல சார். 1000 கோடியை திருடிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி இருக்கீங்களா? சார், எங்களை பார்த்தா பாப்பா மாதிரியா இருக்கு. 1000 கோடிக்கு எத்தனை சைபர்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். 1000 கோடிக்கு எத்தனை சைபர்னு நான் கேட்கவே இல்லையே. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். 1000 கோடியை எங்க வச்சிருக்கீங்க? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். அத நீங்க சொல்றீங்களா? உங்களை இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். பேஜர், இவங்களை டார்க் ரூம்ல போடு. இன்னைக்கு அடிக்கிற அடியில சார் மேல கை வச்சீங்க. சார், மேல கையெல்லாம் வைக்க மாட்டோம்பா, ஒன்லி கம்பு தான். நான் டார்க் ரூமுக்கே போறேன். நீங்க சொன்ன மாதிரியே அவங்கள இருட்டு அறைக்குள்ள அனுப்பிச்சுட்டே, தட் மீன்ஸ் ஐ புட் them in the dark room. ஐயோ, என்னங்கண்ணே இருட்டா இருக்கு? கேப்டன், எங்க இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்ல. ஐயோ, இப்ப ரொம்ப பயமா இருக்கே. யாராவது வாங்களே. வரமாட்டோம். ஏன் கேப்டன்? நம்ம தான் திருடவே இல்லைன்னு சொல்றோமே, விட வேண்டியதானே? இல்ல, நீங்க வேணும்னா நான் தான் திருடனேன்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை விட்டுருவாங்களா இருக்கும். ஐசாலுக்கு கிரிகிரி, பாகிஸ்தானுக்கு வடகிரி. ஐயோ, ரொம்ப இருட்டா இருக்கே. யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லைன்னு எத்தனை தடவையா சொல்றது? இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் அடிச்சீங்க? நான் அடிக்கலையே. அப்புறம் எவன்டா அடிச்சது என்னைய? இப்படி யாரையும் மரியாதை குறைவா பேசாதப்பா. அப்போ நீங்க தான் அடிச்சிருக்கீங்க. என்ன சார், பேசும்போதே அடிக்கிறீங்க? அடிச்சது நான் தான். உண்மைய சொல்ற வரைக்கும் பாரி பாரி அடி விழும். சார், பிளீஸ் அடிக்காதீங்க. இந்த தடவை நான் அடிக்கலையே. கேப்டன், கேப்ல எவனோ சாத்திட்டா. சார், பிளீஸ் அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. அப்ப உண்மையை ஒத்துக்கோ. சார், உண்மையிலே 1000 கோடி காணோமா? சார், 1000 கோடியில எப்படி சார் காணாம போகும்? உங்களை மாதிரி ஆளுங்க திருடா காணாமத்தான் போகும். அடிக்கிற அடியில உண்மை வெளியில வரும் பாரு. சார், உண்மை வெளியில வரல, பல்லுதான் வெளியில வந்திருக்கு. ஆனா இது ஏன் பல்லு இல்லையே. பல்ல எல்லாம் எப்படி சார் அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க? இருங்க, நான் எண்ணி பாக்குறேன். 29, 30, 31. ஒரு பல்ல காணோம் சார். அது ஏன் பல்லுதான் சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் எதையுமே ஒரு தடவைக்கு 32 தடவை எண்ணி பார்த்து தான் சார் சொல்லுவேன். 28, 29, 30. இன்னொரு பல்லு எங்கேயா போச்சு? நான் அடிக்கலையே. யார் யாது இதான் சாக்குன்னு அடிக்கிறது? மரியாதை என் பல்ல கொடுத்துருங்க, நான் கம்மு போட்டு ஒட்ட வச்சுக்கிறேன். ஒட்ட கம்மு இல்லைன்னா சொல்லுப்பா, நான் போய் பாலைவனத்துல புடிச்சிட்டு வரேன். சாரே, என்ன 4 அடி கூட அடிச்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. 4 அடி அடிக்கணுமா? அப்போ நீதான் முதல்ல என்ன 3 அடி அடிக்கணும், ஓகேவா? நீங்க இன்னும் திருந்தலையா? நீங்க திருத்திட்டீங்களா? அப்ப ஒத்துக்கங்க, தப்பு பண்ணோடு ஒத்துக்கங்க. இவர் ஒருத்தர் சார், எனக்கு மட்டும் பொய் சொல்ல தெரிஞ்சிருந்தா எப்பவோ ஒத்துட்டு இருந்திருப்பேன் சார். சரி, அப்ப பொய் சொல்ல கத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க மறுபடியும் வரோம். அப்ப இப்படி சாஃப்டாலாம் கேட்க மாட்டேன். பச்சை பட்டைய உரிச்சிட்டு வரேன். பச்சை மட்டையா? ஏன் கிரிக்கெட் விளையாட போறோமா? இதெல்லாம் ஓவர்யா. அது இல்லப்பா ஓவரு. ஓவர்னா நான் செத்துட்டேன், போயிட்டு வாங்க. கேப்டன், அடி தாங்க முடியல. ஏன் சார், வயசாயிடுச்சா? வயசா? எனக்கா? ஆமா சார், வயசாயிடுச்சு. பேசாம இப்படி சொல்லலாம். பேசாம எப்படி சொல்லுவ? கம்முன்னு கேளுங்க. ஆமா சார், கம்மு கேளுங்க, பல்ல ஒட்ட வைக்கணும். சாரே, இப்போ நீங்க எண்ணி பார்த்து ஃபீல் பண்ண போறீங்க. மறுபடியும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போதைக்கு நாம எடுத்துட்டோம்னு சொல்லி அப்புறமா நாங்க எடுக்கவே இல்லைன்னு சொல்லிடலாம். இப்பதான் எனக்கு பொய் சொல்லவே தெரியாதுன்னு சொன்ன, அதுவும் பொய் தான். எனக்கு அடி கூட பயம் இல்லைங்க. ஆனா இந்த டார்க்க பார்த்தா அதை விட பயமா இருக்கு.
ஓ அதான் கேப்டனை பார்த்து அப்பப்போ ஓடிடுறியா? சார் ரொம்ப பிரைட்டு. இல்லைங்கண்ணா, இருட்ட பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். இருட்ட பார்த்து எதுக்குப்பா பயப்படுறீங்க? நாம எல்லாரும் அம்மா வயித்துக்குள்ள 10 மாசம் இருக்கும்போது அந்த கருவறையே இருட்டு தான். அப்போல்லாம் தைரியமா இல்ல? அப்ப கண்ணை மூடில இருந்தேன், அதனால பயம் இல்ல. அப்போ தயவு செஞ்சு இப்பவும் மூடிக்கிட்டு உட்காரு. என்னப்பா அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா இல்ல ஒத்துக்கிறீங்களா? சார் அப்பப்ப வந்து போறீங்க, அந்த லைட்டை மட்டும் போட்டு போங்க சார். லைட்டை போட்டா இது பிரைட் ஆயிடும்பா, அப்புறம் இத டார்க் ரூம்னு சொல்ல முடியாது. சார் நீங்க வாங்க அடிங்க, அடிச்சு என்னை மட்டும் இல்ல இவனையும் நார் தொங்க விடுங்க. ஆனா இவரை மட்டும் தயவு செய்து பேச சொல்லாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. தட் மீன்ஸ் யூ காட் அ கால். அதாவது யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. தட் மீன்ஸ் somebody is calling you. இருப்பா செல்ஃப் டிரான்ஸ்லேட்டர். வரேன் ராபு, இவங்களை விட்டுறாதீங்க. போன் அட்டன் பண்ணிட்டு வரேன். ரிசீவரை கீழே வைக்கிறதுக்குள்ள இவங்க உண்மையை ஒத்துக்கணும். ஓகே? சார் சார் வலிக்குது சார். சார் ஐயோ முடியலையே சார். வாங்க. 26, 27, 28 4 போச்சு. ஐயோ ஐயோ சார், என்னால முடியல. நான் ஒத்துக்கிறேன். அடி தாங்க முடியல சார். சார் இதுக்கு மேல போனா எனக்கு பொக்க வாய் ஆயிடும் சார். போதும் சார். இதுக்கு மேல போனா எனக்கு பொக்க வைக்க வேண்டியதா இருக்கு சார். போதும் சார், போதும். அப்போ ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம் சார், ஒத்துக்கிறோம் சார், ஒத்துக்கிறோம் சார் ப்ளீஸ். என்ன ராபு, கோவத்துல மூஞ்சியெல்லாம் செவந்து போய் வந்திருக்கீங்க? சார் 2 பேரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? இருங்க சார், 2 பேரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்களா? அப்போ அந்த 1000 கோடிய தேர்தல் ஆணையத்துல இருந்து கட்சி ஆபீஸ்க்கு அனுப்ப சொல்லிடுங்க. எலெக்ஷன் நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த 2 பேரும் அந்த 1000 கோடியை திருடிட்டாங்கன்னு சொல்லி FIR போட்டுருங்க. மத்தவங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க. என்ன கேப்டன், உங்களுக்கு எந்த அடியுமே படல? பழைய போலீஸ போட்டு கைய கூட தூக்க முடியல. இவங்க அடிச்சு என்னைக்கு விசாரணையை முடிக்கிறது?